தெய்வத்துக்கிட்ட எப்படி பேசுறது, தெய்வத்துக்கும் எனக்கும் என்ன மாதிரி ஒரு உறவு வச்சுக்கிறது, நாம் எந்த பொருளை விரும்புகிறோமோ அந்த பொருளாக இறைவனை கொள்ளுதல் நலம். நமக்கு எந்த பொருள் மேல ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு செல்வத்து பேர்ல மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா அந்த செல்வத்தையே கடவுளா வழிபடுங்க. அப்ப என்னால் விரும்பப்படுவதாக அது இருக்கணும். ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய சாமியுடைய அனுகிரகத்தை வெளியில கொண்டு வரணும். சாமி கூட நம்ம பழக்கம், தொடர்பு, ஒரு சம்பந்தம் வச்சுக்கணும். அந்த சம்பந்தத்தின் மூலியமா ஞானம், போகம், மோட்சம் இதெல்லாம் அடையணும் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அன்பின் சார்புடைமை. அன்புங்கிறது எதையும் எதிர்பார்க்காம நாம அவளுக்கு செய்யற விஷயம். என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்லுவாரோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த அன்பை மையமா வச்சு இன்றியமையாத பொருளாக, பிரிக்க முடியாத பொருளாக, அன்பு சார் உணர்வு சார் பொருளாக, அதே மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வாக, இங்க போனா இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் இறை பண்பாக மாற்றி அந்த கோயிலுடைய இறைவனுக்கும் நமக்கும் அந்த விதத்துல தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது பாருங்க, சாமியை எப்போ கும்பிடணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கும்பிடணும். புத்த மத கதைகள்ல ஒரு கதை இது. சில சமயங்கள் கடவுளையே வணங்காது என்றாலும் தியானம் செய்யும் பொழுதை சொல்ல அப்படின்னா உண்ணும் பொழுதும் பின்னும் பொழுதும் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லா மனிதனும் சாப்பிட்டாகணும், எல்லா மனிதனும் தூங்கி ஆகணும், அப்படிதானே? அப்ப இது அந்த தியானத்தினுடைய அந்த பண்பு அதிகமாயிட்டே போகும். அது மாதிரி வழிபாட்டு பண்பாக நான் அதை சொல்லுகிறேன். வழிபாட்டு பண்புங்கிறது ஒரு இடையீடற்றதாக இருக்க வேண்டும். நீல பண்பு, நீல நின்று தொழுமின் அப்படின்னு சொல்றாரு. இடையீடு இல்லாம தொழணும், ஒரே தெய்வத்தை தொழணும், ஒரே பிரார்த்தனையை வைக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிரத்யக்ஷமா வந்துடுவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லா கோயிலுக்குள்ளேயும் தெய்வம் பிரத்யக்ஷமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அது விக்கிரகமா இருக்கு. நம்மளை பத்தி அதுக்கு நல்லா தெரியுது. அந்த கோயில் உள்ள நீங்க போயிட்டீங்கன்னாலே உங்களை பத்தின எல்லா விஷயமும் அவருக்கு போயிடும். அதே சமயத்துல அங்கிருந்து இங்க கொண்டு வரோமா அப்படிங்கிறதுதான் பிரச்சனை. அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கிட்டு வரோமா? விக்கிரகத்தை பார்க்குறோம், ஆனால் அனுகிரகத்தை வாங்கலை. அந்த அனுகிரகம் பெற்றுக்கொள்ளுகிற தன்மை, எதையெல்லாம் நம் தேவையோ, எதையெல்லாம் நம் ஆசையோ, எது எல்லாம் நம் இருத்தல் இயல்போ அதுவெல்லாம் இறைவனாக கருதி தொழுக.